ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பாண்டிச்சேரியில இருந்து ஜலால் பேசுறேன். ஜலால்? ஆமா, பாண்டிச்சேரி. உங்க கேள்வி என்னமா? இந்த சமீப காலமா பள்ளிவாசல்ல பாண்டிச்சேரியில ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, மரண தொழுகைக்கு பிற்பாடு துவா கேட்கும் போது கையை தூக்க கூடாது, தூக்குனா பிதத்து அப்படிங்கிறாங்க. அதாவது தொழுகைக்கு பிறகு கைகளை தூக்கி துவா செய்யலாமா, செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது சம்பந்தமா என்னன்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு நாம பெரும்பாலும் எல்லா பகுதிகளிலையும் எல்லா பள்ளிவாசல்கள்லையும் பார்க்கிறோம், தொழுகைக்கு பிறகு கைகளை ஏந்தி துவா செய்யக்கூடிய பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ்களை நம்ம புரட்டி பார்த்தா கைகளை தூக்கி துவா செஞ்சிருக்கிறாங்கன்றதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. நிறைய இடங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல துவா செய்யக்கூடிய பல தருணங்களில் கைகளை உயர்த்தி துவா செஞ்சிருக்கிறாங்க, ஆதாரங்களை பார்க்க முடிகிறது. உதாரணமா சொல்றதா இருந்தா அபூதாவுதுல 1273வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன ரப்பக்கும் தபாரக வ தஆலா ஹய்யுன் கரீமுன், உங்களுடைய இறைவன் அவன் ஜீவித்திருக்கிறவன், அவன் சங்கைக்குரியவன். யஸ்தஹீ மின் அப்திஹி இதா ரஃபா யதைஹி இலைஹி அன் யருத்தஹுமா சிஃப்ரன், அவன் அவனிடத்துல அவனுடைய அடியான் தனது கைகளை உயர்த்தி பிரார்த்திக்கிற நேரத்தில் அதை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அவன் வெட்கப்படுகிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு உதாரணத்தையும் எந்த ஒரு போதனையும் தப்பான முறையில கையாண்ட மாட்டாங்க. மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட வடிவத்துல தான் நமக்கு உதாரணம் சொல்லி விளக்குவான். அல்லாஹ்விடத்துல கைகளை ஏந்தக்கூடிய ஒருத்தனை அல்லாஹ் திரும்ப காலியாக திரும்ப அனுப்புறதுக்கு வெட்கப்படுறான் அப்படின்னா கையை ஏந்தி துவா செய்யலாங்கிற கருத்து அதுல விளங்குதுல. தாராளமா கைகளை ஏந்தலாம். கைகளை ஏந்தி அல்லாஹ்விடத்துல துவா செய்யறது இதுல இருந்து தவறு நிறைய இடங்களை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு புகாரியில 932வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் ஒரு ஜும்மாவுக்கு வர்றாரு, ஜும்மாவுடைய உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்தவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இது மாதிரி மழை இல்ல, ரொம்ப வறட்சியா இருக்கிறது, விளைச்சல் எதுவுமே இல்ல, கால்நடைகளுக்கெல்லாம் தின்பதற்கு உணவு இல்ல, அது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்க அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க, இது மாதிரி அல்லாஹ் மழையை தரட்டும் அப்படின்னு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜும்மாவுல உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுதே துவா செய்யறாங்க. அதை பத்தி ஹதீஸ்ல வருது, ஃபமத்த யதைஹி வதா, தங்களுடைய கைகளை நீட்டி அவர்கள் துவா செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் மழையை கூடுன்னு கேட்டாங்க. நாங்க ஜும்மா முடிச்சிட்டு வெளியே வந்தோம், மழை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சது. அடுத்த வாரம் ஜும்மா வரைக்கும் நீடிச்சு. இப்படி ஹதீஸ்ல பாக்குறோம். அப்புறம் ரசூலுல்லாஹ் துவா செய்யும்போது கைகளை உயர்த்தினாங்கன்ற செய்தி இதுலயும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி புகாரியில 4339வது செய்தியா ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு போர்க்களத்துல சண்டையிடும் பொழுது ஒருத்தன் வானத்துக்கு வெட்ட போற நேரத்துல எதிரி படையில சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்றாரு, அவரு நான் மதம் மாறிட்டேன், நான் இஸ்லாத்தை தழுவிடுறேன், சபனா அப்படிங்கிற உடனே அவங்க என்ன நீ நடிக்கிறியா, சாவ போறன்ற பயத்துல நீ இப்படி சொல்றியான்னு சொல்லிவிட்டு அவருடைய அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாம அவரை காலி பண்ணிட்டு வந்துடுறாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கோபமாயிடுறான். அவன் தான் ஏத்துக்கிட்டாங்க, நானே விட்டுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு நீ அவனுடைய உள்ளத்தை பிளந்தா நீ பார்த்தாய் அப்படின்னு கோவப்பட்டுட்டு உடனே அல்லாஹ்விடத்துல ஒரு துவாவை செய்யறான். அல்லாஹும்ம இன்னி அப்ரவு இலைக்க மிம்மா சனா காலித், இறைவா இந்த காலித் செஞ்ச காரியத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் அதுல இருந்து விலகிக்கிறேன், நான் அப்படி சொல்லல அப்படின்னு துவா செய்யும் போது தங்களுடைய கைகளை உயர்த்தி துவா செய்தார்கள் அப்படிங்கிற வாசகத்தை அந்த ஹதீஸ்லயே நம்மால பார்க்க முடிகிறது. முஸ்லிம் என்ற ஹதீஸ் உள்ள 1686வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒருத்தர் இத்தீலு சஃபர் அஷாசா அக்பர, அவருடைய தலைமுடி எல்லாம் பரட்டையாயி மேலே எல்லாம் புழுதியாயி அது மாதிரி பயணத்துல இருக்க ஒருத்தர் அல்லாஹ்விடத்துல கையேந்தி துவா செய்யறார். ஆனா அன்னா இஸ்திஜாபுலஹு, அவருடைய துவா எப்படி அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படும்? அவருடைய மதாமுகு ஹராம், உணவு, அவர் உண்ட உணவு ஹராம், மஷ்ரபுகு ஹராம், அவருடைய குடிபானம் ஹராம், மல்பசுகு ஹராம், அவருடைய உடை ஹராம். இப்படி இருக்கும்போது அவருடைய துவாவை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான்னு ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை, ஹராமான உணவின் மூலமாக ஹராமான வழியிலே பொருளீட்டக்கூடிய ஒருத்தருடைய துவா அங்கீகரிக்கப்படாதுன்னு சொல்லும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹ் என்ன, நீண்ட பயணி கைகளை உயர்த்தி துவா செய்கிறார். அவன் அதுலயும் கைகளை உயர்த்தினாங்கன்ற அந்த செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி திருமதியில 3006வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பத்ரு களத்துல போர் விடுவதற்காக வேண்டி தோழர்களை எல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. அல்லாஹ்விடத்துல தன்னுடைய பலகீனத்தை எல்லாம் சொல்லி துவா செய்யறான் பத்ரு யுத்தம் நடக்கக்கூடிய தருணத்தில். அப்பவும் கைகளை உயர்த்தி துவா செய்தார்கள் பாக்குறோம் ஹதீஸ்ல. இப்படி பல தருணங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தி துவா செய்திருக்கிறார்கள் என்பது பாக்குறோம்.
அது மாதிரி ரசூலுல்லாஹ் துவா செய்யறதுக்கு பொதுவா கையை உயர்த்தி இருக்கிறாங்கன்னா நம்ம எந்த இடத்துல துவா செஞ்சாலும் கையை உயர்த்தலான்றது அதுல இருந்து விலகி கொள்ள வேண்டியதான். இந்த இடத்துல செஞ்சாங்களா, கையை தூக்குனாங்களா, அந்த இடத்துல தூக்குனாங்களான்னு குறிப்பிட்டு ஒண்ணு கேட்கக்கூடாது. குறிப்பிட்டு ஒரு இடத்துல செய்யக்கூடாது, பொதுவாக அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் செய்யக்கூடாது என்றால் ரசூலுல்லாஹ் தடுத்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் தடுக்காத ஒண்ணு போய் இதுக்கு முன்னுதாரணம் இருக்குதா, இந்த இடத்துல செஞ்சதுக்கு முன்னுதாரணம் அப்படி எல்லாம் கேட்க கூடாது. நோன்பு வைங்க, நபிலான நோன்பு வச்சுக்கிட்டு மார்க்கத்துல அனுமதி, என்னைக்கு வேணாலும் வைக்கலாம். புதன்கிழமை ரசூலுல்லாஹ் ஒருத்தர் வைக்கிறார், புதன்கிழமை வச்சாங்க, ஒருத்தர் நோன்பு வைக்கிறார், ஆதாரம் காட்ட முடியுமா? ரமலானுடைய நோன்பு வச்சிருப்பாங்க, தொடர்ச்சியா 30 நாள் 29 நாள் வர்றதுனால வச்சிருப்பாங்க. மற்ற நாட்கள்ல புதன்கிழமை வச்சாங்கன்றது ஆதாரம் காட்ட முடியுமா? அதனால புதன்கிழமை வைக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? திங்கக்கிழமை வச்சதுக்கு இருக்குது, வியாழக்கிழமை வச்சதுக்கு இருக்குது, பிறகு 13, 14, 17, 15 வச்சதுல இருக்குது. வெள்ளிக்கிழமை தனியா வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. புதன்கிழமை ஒருத்தர் வைக்கிறவரை போய் நீ எப்படி வைக்க போன, முன்னுதாரணம் இருக்கான்னு கேட்க கூடாது. ஏன்னா பொதுவா அனுமதி இருக்குது, தடுக்கப்பட்டது என்னன்னு சொல்லிவிட்டாங்க. அப்ப மத்ததெல்லாம் அனுமதி. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக அனுமதித்து விட்டால் இந்த இடத்துல, இந்த கிழமையில, இந்த தேதியில, இந்த தருணத்துல செய்யக்கூடாது என்று சொல்வதாக இருந்தால் அதுக்கு ரசூலுல்லாஹ்விடமிருந்து தடையை காட்டணும். அப்படி எந்த தடையும் நபிகள் நாயகம் அவர்கள் விதிக்காத பொழுது தாராளமாக தொழுகைக்கு பிறகு, ஏன்னா அவருடைய கேள்வி அதான், கைகளை தூக்கி துவா செய்யறதுல அவருக்கு கருத்து வேறுபாடு இல்ல, தொழுகைக்கு பிறகு தூக்கி செஞ்சாங்கன்றதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாரு. தொழுகைக்கு பிறகு செஞ்சதுக்கு நேரடியாக ஆதாரம் இல்லை என்றாலும் பொதுவாக நமக்கு அனுமதி இருக்கிறது. அந்த அனுமதியே தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கும் போதுமானதாகும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்.